இந்த கிளாஸில் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் செகண்ட் யூனிட்டில் பேசிக்ஸ் பார்த்துடலாம். சியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட். சரிங்களா? சியர் ஃபோர்ஸ்னால் த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் அட் எனி செக்ஷன் ஆஃப் எ பீம் டு த ரைட் ஆர் லெஃப்ட் ஆஃப் த செக்ஷன் இஸ் நோன் as சியர் ஃபோர்ஸ். சரிங்களா? அதாவது ஏதோ ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணிக்கிறோம். ஒரு பீமில் வந்துட்டு ஒரு சென்டரான ஒரு பாயிண்ட் எடுத்துட்டோம்னா அது அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற ஃபோர்ஸ்லாம் பாசிட்டிவ் டவுன் அண்டு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற ஃபோர்ஸ் எல்லாம் நெகட்டிவ்னு சூஸ் பண்ணிக்கிட்டு டோட்டல் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ தான் சியர் ஃபோர்ஸ். அதுதான் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா vertical force at any section of a beam to the right or left of the section is known as shear force. algebraic sumனா டவுன்வேர்ட பாசிட்டிவ்னு வச்சுக்கிறது, அப்பேட நெகட்டிவ்னு வச்சுக்கிறது. சரிங்களா? அடுத்தது வைஸ் வர்ஸா, அப்பேட அப்பேட வந்துட்டு பாசிட்டிவாக வைக்கணும் கிடையாது, நெகட்டிவ் கூட வச்சுக்கலாம். சரிங்களா? அப்பேட பாசிட்டிவ்னு வச்சுட்டா டவுன்வேர்டு வந்துட்டு நெகட்டிவ்னு வச்சுக்கணும், டவுன்வேர்டு பாசிட்டிவ்னு வச்சுட்டா அப்பேட நெகட்டிவ்னு வச்சுக்கணும். ரெண்டு எப்படி வேணால் வச்சுக்கலாம். நிறைய புக்ஸ் இருக்குது, ஒவ்வொரு சில புக்கில் வந்துட்டு மாற்றி மாற்றி எடுத்துருப்பாங்க. எப்படி எடுத்திருந்தாலும் கரெக்டான ஆன்சர் தான் ஃபைனலாக வரணும். சரிங்களா? அடுத்தது பெண்டிங் மூமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே லைனில் பாருங்கள், த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த மூமெண்ட்ஸ் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் டு த ரைட் ஆர் லெஃப்ட் ஆஃப் த செக்ஷன் இஸ் நோன் as பெண்டிங் மூமெண்ட். பெண்டிங் மூமெண்ட்னா அதே மாதிரி தான், ஒரு பாயிண்ட்டை வந்துட்டு சென்டராக சூஸ் பண்ணிக்கிட்டோம்னா அதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற ஃபோர்ஸோ ஆர் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற ஃபோர்ஸோ என்ன பண்ணுறோன்னா கிளாக் வைஸ் பாசிட்டிவ்னும் ஆன்டி கிளாக் வைஸ் நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம். இல்லைனா ஆன்டி கிளாக் வைஸ் பாசிட்டிவ்னும் கிளாக் வைஸ் நெகட்டிவ்னு எடுத்துகிட்டு கண்டுபிடிச்சோம்னா அந்த வேல்யூ வந்துட்டு பெண்டிங் மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அல்ஜிப்ரிக் சம்னா ப்ளஸ் ஏதோ ஒரு டைரெக்ஷன் பாசிட்டிவாகவும் இன்னொரு டைரெக்ஷனாக நெகட்டிவாக வச்சுக்கிறது தான் அல்ஜிப்ரிக் சம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் பீம் பார்த்தீங்கன்னா கேன்டிலிவர் பீம் இருக்குது, சிம்பிளி சப்போர்ட் பீம் இருக்குது, ஓவர் ஹேங்கிங் பீம், ஃபிக்ஸ்டு பீம், கண்டினியூஸ் பீம். கேன்டிலிவர் பீம்னா உங்களுக்கு ஒரு எண்டு வந்துட்டு ஃபிக்ஸ்டாக இருக்கும், இன்னொரு எண்டு வந்துட்டு இந்த எண்டு வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கும். சிம்பிளி சப்போர்ட்னா ரெண்டு எண்ட்லேயுமே சப்போர்ட் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் ஓவர் ஹேங்கிங் பீம்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள், அதுலேயும் ரெண்டு சப்போர்ட் இருக்கும். ஆனால் ரெண்டு சப்போர்ட்டுக்கு வெளியே எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தூரம் ப்ரொஜெக்ஷன் ஆகிருக்கும். ப்ரொஜெக்ஷன் ஆகிருக்கிற போர்ஷன் பேர் ஓவர் ஹேங்கிங் பீம். மீதி ரெண்டு சப்போர்ட்டுக்கு நடுவில் இருக்கிற போர்ஷன் பேர் வந்துட்டு சிம்பிளி சப்போர்ட் பீம். சரிங்களா? அடுத்தது ஃபிக்ஸ்டு பீம். இது வந்துட்டு ஃபிக்ஸ்டு பீம். பாருங்கள், ரெண்டு எண்டுமே வந்துட்டு சப்போர்ட் இருந்ததுன்னா ஃபிக்ஸ்டு பீம். சரிங்களா? ஒரு எண்டு மட்டும் சப்போர்ட் இருந்தால் கேன்டிலிவர் பீம், ரெண்டுமே இருந்துச்சுன்னா சிம்பிளி சப்போர்ட் பீம். சிம்பிளி சப்போர்ட் சிம்பிள் பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது, ஃபிக்ஸ்டு பீம் சிம்பிள் எப்படி இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது கண்டினியூஸ் பீம்னா மோர் தென் டூ சப்போர்ட். சிம்பிளி சப்போர்ட்டே தான், ஆனால் மோர் தென் 2 சப்போர்ட் இருந்ததுன்னா அது வந்துட்டு கண்டினியூஸ் பீம்னு சொல்லுவாங்க. அடுத்து டைப்ஸ் ஆஃப் லோடிங் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட்டட் ஆர் பாயிண்ட் லோட் இருக்குது, யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு யூடிஎல் இருக்குது, இன்னொன்று வந்துட்டு யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு. இந்த 3 டைப் ஆஃப் லோட் இருக்குது. இது எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு சிம்பிளி சப்போர்ட் பீமில் டபிள்யூங்கிற பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகிருக்கு. இந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளி சப்போர்ட் பீமில் யூடிஎல் த்ரோ அவுட்டாக ஆக்ட் ஆகிருக்கு, எவ்வளோ லென்த்துக்கு ஃபுல் லென்த்துக்கும் ஆக்ட் ஆகிருக்கு. இந்த இது பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு. ஒரு எண்டில் வந்துட்டு 0வாக இருக்கும், இன்னொரு எண்டுக்கு போக அதிகமாகிட்டே போயிட்டு மேக்ஸிமம் வந்துட்டு இன்னொரு எண்டில் ஆக்ட் ஆகும். இந்த மாதிரி இருந்தால் யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடுன்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், சியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் ஃபார் எ கேன்டிலிவர் வித் எ பாயிண்ட் லோட் அட் த ஃப்ரீ எண்டில் பாயிண்ட் லோடு ஒன்று ஆக்ட் ஆகுது. கேன்டிலிவர் பீமில் இருக்குது. கேன்டிலிவர் பீம்னு எப்படின்னு உங்களுக்கு தெரியும், ஒரு எண்டு வந்துட்டு ஃபிக்ஸ்டாக இருக்கும், இன்னொரு ரெண்டு வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கும். ஃப்ரீ எண்டில் ஒரு பாயிண்ட் லோட் டபிள்யூன்னு ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இப்போது இதுக்கு வந்துட்டு என்னென்ன கண்டுபிடிக்கணும்னா சியர் ஃபோர்ஸ் டயக்ராமும் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமும் கண்டுபிடிக்கணும். கேன்டிலிவரோட ரெண்டு எண்டுக்கும் ஏபின்னு ரெண்டு லென்த்து கொடுத்துக்கிறோம். ரெண்டு லென்த்து கொடுத்ததுக்கப்புறமா ஒரு எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸில் ஒரு செக்ஷன் கட் பண்ணிக்கிறோம். நம்ம இமேஜினரி தான், எந்த லென்த்தில் வேணாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். சரி, கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா இப்போ வந்துட்டு சியர் ஃபோர்ஸ் டயக்ராமுக்கு எப்படி போடணும்னா இந்த லோடு இருக்கு இல்லையா, இந்த லோடு வந்துட்டு டவுன்வேர்டு வந்துட்டு பாசிட்டிவ்னு வச்சுக்கிறோம். நம்மளாக வந்துட்டு பாசிட்டிவ்னு சூஸ் பண்ணிக்கிறோம். அப்போது
பிங்கிற இடத்துல ஒரு டபிள்யூங்கிற லோடு ஆக்ட் ஆகுது. அந்த டபிள்யூங்கிறது ஹைட்டுக்கு ஒரு லைன் வரைஞ்சிக்கிறோம். அதுக்கடுத்து பியிலேருந்து அப்படியே எக்ஸுக்கு வர்றோம். எக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேறு எந்த லோடுமே வரல. எக்ஸ் வரைக்கும் வரும்போது எந்த லோடுமே இல்லை, டபிள்யூ மட்டும் தான் இருக்குது. அப்படி ஏ வரைக்குமே அதே டபிள்யூ மட்டும் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணலான்னா அதே லென்த்துக்கு வந்துட்டு ஃபுல் லென்த்துக்கும் டபிள்யூங்கிற ஹைட்டுக்கே வந்துட்டு இந்த ரெக்டாங்கிள் மாதிரி க்ளோஸ் பண்ணிடலாம். அதே பெண்டிங் மொமெண்ட்டுங்கும் போது ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸுங்கிறது ஃபார்முலா. இப்போ வந்துட்டு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ்னால் ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும். ஃபோர்ஸுங்கிறது டபிள்யூ இன்டூ டிஸ்டன்ஸுங்கிறது எல்லு. டபிள்யூ இன்ட்டு எல் வந்துட்டு டிஸ்டன்ஸ். இந்த பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ வந்துட்டு எல்லுங்கிறது எது வரைக்கும் இருக்குது, இது வரைக்கும் இருக்குது. அப்போ ஏ பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் எல்னு எடுத்தோம்னா டபிள்யூ இன்ட்டு எல் எடுத்தோம்னா டபிள்யூஎல். அந்த ஏ பாயிண்ட்டுக்கு நேராக அந்த டபிள்யூஎல் எழுதிடுறோம். எழுதிட்டு பி பாயிண்டில் என்ன இருக்குன்னா டபிள்யூவோட லென்த்து வந்துட்டு கிடையாது. இங்கே தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, லென்த் வேல்யூ வந்துட்டு 0. டபிள்யூ இன்ட்டு எல்னு போட்டிங்கன்னா இங்கே லென்த்து 0வாக இருக்கிறதுனால அது வந்துட்டு எதுவும் கிடையாது. வர அப்படியே இங்கே வந்துட்டு இங்கே வரும்போது எல்லுன்னு ஆயிடுது. டபிள்யூஎல்னு போட்டோம். சப்போஸ் இங்கே ஏதாவது இன்னொரு பாயிண்ட் லோடு இருந்ததுன்னா அந்த லோடையும் கேல்குலேஷனுக்கு எடுத்துக்கணும். இதில் ஒரே ஒரு பாயிண்ட் லோடு இருக்குன்னா டபிள்யூஎல் மட்டும் போட்டுக்கிட்டோம். இன்னொரு பாயிண்ட் லோடு இருந்தால் இன்னொரு டபிள்யூஎல் ஆட் ஆகும். சரிங்களா? இது வந்துட்டு நல்லா சிம்பிள் பார்த்துக்குங்க. சியர் ஃபோர்ஸுக்கு பாசிட்டிவ் சிம்பிள், பெண்டிங் மொமெண்ட்டுக்கு நெகட்டிவ் சிம்பிள். சரி, மற்றபடி இந்த பேஸ் லைன் அதெல்லாம் நீங்கள் எழுத வேண்டியதில்லை. அடுத்தது இது பெண்டிங் மொமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 ட்ராயிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஒரு மிட் செக்ஷனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிளாக் வைஸாக இருந்தாலும் ரைட் ஹேண்ட் சைடு ஆன்டி கிளாக் வைஸாக இருந்தாலும் இதுக்கு வந்துட்டு பாசிட்டிவ்னு வச்சுக்கோங்க. பாசிட்டிவ் சிம்பிள் கொடுத்துக்குங்க. இந்த இது பாருங்கள், செக்ஷனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆன்டி கிளாக் வைஸ், செக்ஷனுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் கிளாக் வைஸ். சரிங்களா? இதுக்கு வந்துட்டு நெகட்டிவ் கொடுத்துக்குங்க. சரிங்களா? பொதுவாக சுருக்கமாக சொன்னோம்னா இல்லைனா அப் எடுக்கலாம் பாசிட்டிவ், டவுன் எடுக்கலாம் நெகட்டிவ்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த கான்செப்டில் கூட வச்சுக்கலாம். ஓகே, இதுதான் இந்த யூனிட் பொறுத்தவரைக்கும் பேசிக்ஸு. இது வந்துட்டு சாகிங் பெண்டிங் மொமெண்ட், ஹாகிங் பெண்டிங் மொமெண்ட்னு சொல்லுவாங்க. ஹாகிங் பெண்டிங் மொமெண்ட் நெகட்டிவ் சொல்கிறது, சாகிங் பெண்டிங் மொமெண்ட்டுங்கிறது பாசிட்டிவ் பெண்டிங் மொமெண்ட்னு சொல்லுவாங்க. 2 மார்க்ஸ்க்கு வந்துட்டு இது மட்டும் போதும் உங்களுக்கு.